தேடி ஓடுகிற கூட்டம், பரிசேய கூட்டம், தானும் வாழ்வதில்லை, மற்றவர்களையும் வாழ விடுவதில்லை. இப்படிப்பட்ட இந்த கேட்டகரியில நம்ம இருப்போம்னா இந்த கால நேரத்தில் ஆண்டவர் இதை விரும்புவதில்லை. இந்த கூட்டத்தை கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம். இவைகளிலிருந்து ஒரு மாறுபாடை கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. மூன்றாவது கூட்டம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். பண்டிகையில் ஆராதனை செய்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். கிரேக்கர்கள் அடுத்த கூட்டம். இந்த கிரேக்கர்களை குறித்து நமக்கு தெரியும். கிரேக்கர்கள் சொன்னாலே தத்துவ ஞானிகள் தான் நமக்கு ஞானத்தில் வரும்ல. அவர்கள் ஞானிகள் எப்போதுமே விவாதம் செய்து கொண்டே இருப்பாங்க. பவுலிடத்துல விவாதம் செஞ்சாங்க. மார்ஸ் மேடையில கூடி கிரேக்கர்கள் விவாதம் செய்ததை நம்ம அறிவோம். விவாதம் பண்ணுகிறவர்கள், எப்போதும் கேள்வி கேட்டு ஏதாவது இன்டலெக்சுவலா எப்பவும் திங்க் பண்ணிட்டே இருக்கிற குரூப். இது ஆராதனைக்கு வருகிறதில் இப்படிப்பட்ட கிரேக்கர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்ல, பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர். சும்மா வந்தவங்க இல்ல, பண்டிகை கொண்டாட வந்தவங்க இல்ல. இவங்க யாரு? ஆராதனை செய்ய வந்த குரூப். நம்ம சபையில கூட அப்படிதான். எங்க சர்ச்ல எல்லாம் இங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கிரேக்கர்கள் வருவாங்க. வந்துட்டு மார்க் போடுவாங்க, இவாலுவேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, பாஸ்டர் இந்த போர்ஷன் எடுத்தது கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு, கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருந்துச்சு, அது சரியில்லை, அப்படி பேசியிருக்க கூடாது. அவரு மார்க் போடுவாங்க. இவாலுவேட் பண்ற கூட்டம். ஆராதனையில் வருகிறதில் கிரேக்கர்கள் சிலர் இருக்கிறார்கள். சிலர் வருஷத்துக்கு 3 முறை தான் ஆராதனைக்கு வருவாங்க. நம்ம சின்ன வயசுல நான் கேட்டிருக்கேன், சர்ச்சில் பாஸ்டர் சொல்லுவாங்க, வருஷத்துக்கு 3 முறை வர்ற கூட்டம் உண்டு. கிறிஸ்துமஸ்க்கு, ஈஸ்டருக்கு, நியூ இயர்க்கு வருவாங்க. சிலர் வாழ்க்கையில 3 முறை வருவாங்க. சைல்டு டெடிகேஷன் வருவாங்க, ஒண்ணுமே தெரியாம இன்னசென்டா கொண்டு வந்து சைல்டு டெடிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் திருமணத்துக்கு வருவாங்க. திருமணத்துக்கு வருவோம், மமதையில அப்படி மன்மதர் மாதிரி வருவாரு, என்ன நடக்குன்னே தெரியாது. அப்புறம் கடைசியில உங்களுக்கு தெரியும், டிபார்ட் ஆகும்போது சர்ச்சுக்குள்ள கொண்டு வருவாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படிப்பட்ட கூட்டம் ஏதோ ஒரு கடமைக்காக பாஸ்டர் சொல்லும் போது சொன்னாங்க, திங்கட்கிழமை ஆராதனை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஆண்டவரை நேசித்து ஆராதிக்கிறவர் கிடையாது. ஏதோ வந்து நானும் இந்த சர்ச்ல ஒரு மெம்பர், நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காண்பிக்கிறதுக்காக, நான் பெரிய ஆள் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக வர்ற கூட்டம் எல்லாரும் எல்லா இடத்திலையும் இருக்கிறார்கள். இங்க இருக்க மாட்டாங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமே காணாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. ஆமென். பாருங்கள், இந்த கூட்டம் ஆராதனைக்கு வருவதில் சிலர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்ன செய்ய மாட்டாங்க, வாக்குவாதம் பண்றதுல தான் இவருடைய டார்கெட் இருக்கும். காணிக்க கொடுக்க மாட்டாங்க. காணிக்க கொடுத்தா பில்லு போட்டு கொடுக்க கேட்பாங்க. என்ன செய்றீங்க சொல்லுங்க, பில்லு போட்டு கொடுங்க, வவுச்சர் வேணும் எனக்கு அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, சபை சரீரமாய் இருக்கிறது, சரீரத்தின் அவயவங்களாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சில பார்ட் சரீரத்தின் அவயம் வெளியே தெரியுது, கை தெரியுது, கண்ணு தெரியுது, மூக்கு தெரியுது, இது மாதிரி சில பாகங்கள் வெளியே தெரியும். சில இன்விசிபிள் பார்ட் இருக்கு, நம்ம தெரியாம சில ஆர்கன்ஸ் இருக்கு, ஆனா ரொம்ப வேல்யூபிள். ஆண்டவர் அதை ரொம்ப அழகா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார், பாதுகாத்து. சபையிலையும் இப்படிப்பட்ட பார்ட்ஸ் இருக்கிறது. முன்னாடி நிக்கிறவங்க தான் ஹீரோஸ் கிடையாது, முன்னாடி நிக்கிற நாங்க எல்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் கிடையாது. இன்விசிபிள் பார்ட், இந்த சர்ச்சை தாங்குற பில்லர்ஸ் இங்க உட்கார்ந்து இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையில ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஊழியம் உண்டு. அப்படி ஊழியம் இல்லைன்னா, அப்படி உபயோகப்படாம ஊழியம் செய்யாம இருந்துச்சுன்னா, அந்த யூஸ்லெஸ் பார்ட் வந்து எப்பவுமே என்ன செய்வாங்க, உபயோகம் இல்லாத பகுதியை, சரீரத்தில் ஒரு உபயோகம் இல்லாத பகுதி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. அல்லது அது கொடுக்க வேண்டிய டானிக், கொடுக்க வேண்டிய மெடிசின், கொடுக்க வேண்டிய எக்ஸசைஸை கொடுத்து கரெக்டா அதை சரி பண்ணணும். உபயோகப்படாம இப்படி கை இருந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, பிசியோதெரபியை கூப்பிட்டு கையை நிமிக்க சொல்லி கரெக்டா நிமித்து சரி பண்ணணும். அப்போ அது செயல்படும். சபையில் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், இதை மறுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. சிலர் எனக்கு வந்து என்னன்னு தூசியை தட்டிட்டு கிளம்பிடுவாங்க. சேர், உட்கார்ந்த சேர் கூட அதுல தான் இருக்கும். ஹலோ, அட்லீஸ்ட் அதையாவது பொறுப்பா எடுக்க வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலாம் இல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஊழியம், நாம் செய்ய வேண்டிய கடமை சபையில் உண்டு. யாருக்கோ அல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்யறோம். பாஸ்டர் ப்ளீஸ் பண்றதுக்கோ அல்லது யாரோ வந்து நம்மளை விசாரிப்பாங்க, நெவர். அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா.
கிரேக்கர்கள் எப்பொழுதும் அதை குறித்து வாதாடுகிறவர்களா இருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் புளித்தமா இருந்துச்சுன்னா அது பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். ஆமென், அல்லேலூயா. ஏதோ ஒன்று ரெண்டு களைகள் இருந்தா போதும், அது முழு மாவையும் அது புளிப்பாக்கி போடும். ஒருவேளை அப்படி இருக்கும்னா, அந்த மாதிரி நியாயம் பேசிட்டு தத்துவம் பேசிட்டு யாரா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறோம்னா அதெல்லாம் விட்டு கொஞ்சம் இறங்கி வந்து ஆண்டவருக்கு அவங்கள விட்டு கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்ப, அதுக்காக இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டோடைய நாம மகிமைப்படும். 4வது குரூப் பாருங்க, அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 21ஆம் வசனத்திலே, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்ட கூட்டம். முதல் 3 குரூப் சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதங்களை தேடி வந்த கூட்டம், 2வது கூட்டம் பரிசேய கூட்டம், 3வது கூட்டம் சத்தமா சொல்லுங்க கிரேக்கர்கள், வாதம் பேசுகிற கூட்டம். 4வது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை காண வேண்டும் என்று வந்த கூட்டம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நீங்களாம் இயேசுவை பார்க்க ஆசையோடு கூட இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்ல 63வது சங்கீதம் 1-2 வசனத்துல, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல என் ஆத்துமா உம்மையில் வாஞ்சியா இருக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் யாரால தான் காண முடியும்? அவரை பார்க்க ஆசையா இருந்தா மட்டும்தான் காண முடியும். ஆமென். இங்க இருந்து எத்தனை தான் பாஸ்டர் சுத்தினாலும், எத்தனை தான் பம்ப் பண்ணாலும் அவருடைய வல்லமையை காணாம வெறுமையா போற நிறைய உள்ளங்கள் இருக்கும். ஆனால் அவரை பார்க்க ஆசையாய் வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தம்முடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சும்மா பார்க்க முடியாது, சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நமக்கு தெரியும், சகையு என்று சொல்கிற மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒரு பெரிய மனுஷன், ஆயக்காரருக்கெல்லாம் டாக்ஸ் வசூல் பண்றவங்களுக்கு தலைவன், ஐஸ்வர்யவான், நல்ல ஒரு உயர்ந்த மனிதன். ஆனால் இயேசுவை பார்க்கிறது எப்படிங்கிறத வழிய ஆராய்கிறான், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றான். எப்படி பார்க்கலாம் இயேசுவை, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா நல்லா இருக்கும்? போன வாரத்தை மாதிரி அப்படியே இருந்துகிட்டு கையை தட்டி ஏதோ ஒன்று பாட்டு பாடி இப்படி பாட்டு போலாமா? முடியாது. இன்னைக்கு எப்படி பார்க்கறது ஆண்டவரை? இன்னைக்கு எப்படி பூரண அழகுள்ள கர்த்தரை நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை சகைக்குள்ள இருக்குது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வாஞ்சையோடு கூட அங்கே வருகிறான். அவன் தன்னுடைய வேலைக்காரத்துல சொல்லி விடல, இயேசுவை பார்க்கணும் கொஞ்சம் கூட்டுட்டோம் அப்படின்னு சொல்றான். ஐஸ்வர்யவான் பெரியவன், கூப்பிட்டு விட்டு இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணாம இயேசுவை பார்க்க அவன் பிரயாசம் எடுத்து வருகிறான். இயேசுவை சந்தித்துட்டார். ஒரு வழியா காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். இயேசு அந்த இடத்துல வந்த உடனே அவனுடைய வாஞ்சையை பார்த்து இயேசு அவனை பார்த்து, சகைவை இறங்கி வா என்கிறார். சகை அவரோடு கூட வருகிறார். வந்து இயேசு சொல்றார் அவனிடத்துல, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில மாற்றம். இயேசுவை காண வந்தவனுடைய வாழ்வு மாறி போகும். ஆமென். இயேசுவை காண வந்தவனுடைய வாழ்க்கை பழையது போல் இருப்பதில்லை. அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கு, அதாவது ஒரே இது காரியத்தை செஞ்சுட்டு பழைய லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க மாட்டோம். உண்மையா இயேசுவை காண வந்தா உண்மையான கிறிஸ்தவனா தான் வாழுவோம். ஆமென், அல்லேலூயா. சகை இயேசுவை பார்க்க வந்தான், இயேசுவை பார்க்க ஆசையோடு கூட வந்தான். அவனுடைய வீட்டுக்குள் இயேசு வந்தபோது, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டது. உடனே அவன் சொல்றான், என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் எல்லாருக்கும் தரித்திரர்களுக்கு கொடுத்துறேன். நான் எவனிடத்திலிருந்தா ஏதாவது வாங்கியிருந்தேன்னா நாளத்தனே அதை கொடுத்துறேன். ஆண்டவரே, என்ன பெரிய மாற்றம் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. இயேசுவை காண வந்தாதான் இந்த மாற்றம் நடக்கும். இதான் கிறிஸ்டியன் லைஃப்ல ஏற்படுகிற சேஞ்ச். அற்புதத்தை பார்க்க வந்தா, அற்புதம் கிடைச்சோன்னா டாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். பாஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, 5-6 காரியங்கள். திருமணம் ஆகணும்னா வருவாங்க, படிக்கணும்னா நல்ல வேலை கிடைக்கணும்னா வருவாங்க, ஏதோ காரியங்களுக்கு வந்துட்டு ஓடி ஓடி வருவாங்க, அப்புறம் ஓடி ஓடி போயிடுவாங்க. அப்படி அல்ல. ஆமென், அல்லேலூயா. இயேசுவை பார்க்க உள்ளம் ஏங்குமானால் அவங்கள ஒருபோதும் ஒரு காரியமும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஓவர் டைம் வந்தா கூட ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எத்தனை தான் கொடுத்தாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏனென்றால் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு நமக்கு நாம் லாபம் என்று எண்ணுகிற அத்தனையும் நஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் கண்டு கொண்டார். சொல்றார், நான் லாபம் என்று கருதுகிற எல்லாத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஏன்னா இங்க நஷ்டம், அங்க லாபம். பரலோகத்துல ஆப்போசிட்டா நடக்கும். இங்க நம்ம எதெல்லாம் கெயின் கெயின் நினைக்கிறோமோ அதெல்லாம் அங்க நஷ்டம். அல்லேலூயா. நஷ்டம் அடைய விரும்புறீங்களா?
லாபம் அடைய விரும்புறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் லாபம் அடையணும், பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷம் மிகுதியா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தருள்வாராக. நேரம் கடந்து போகிறது. கடைசி காரியத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்க 22ஆம் வசனத்துல, பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். 2 மனிதர்களை குறித்து சொல்லப்பட்ட 2 பேர் இயேசுவின் சீஷர்கள். இவர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இந்த அந்திரேயாவை குறித்து பாப்பீங்க. அந்திரேயா யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல் அதிகாரம் 36ஆம் வசனத்துல யோவான் சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும் போது, இயேசுவை கண்டுகொள்ளும் வரை யோவானோடு கூட இருந்தவன். இயேசுவை கண்டு கொண்டதும் ஜான் தி பாப்டிஸ்ட் சொல்றாரு, இதோ அடிக்கப்படுகிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது என்ன செய்யறாரு? அவருக்கு பின்னாடி நடைய பிடிச்ச ஒரு ஆள். அதை பற்றி எல்லாம் யோசிக்கவே செய்யல. அவர்தான் தேவகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்ததும் இயேசுவை பின்பற்றினார். சத்தியத்தை அறிந்ததும் அவரை பின்பற்றி வந்த கூட்டம். சத்தியத்தை அறிஞ்சும் சிலர்லாம் கல்லான இருதயத்தோட இருப்பாங்க, என்ன அடிச்சாலும் ஏற்காது. இயேசுதான் மெய்யான தேவன், அவர் ஆவியா இருக்கிறார், அவர் அன்பா இருக்கிறார், அவர் ஒளியா இருக்கிறார், எல்லாம் தெரியும். ஆனா வீட்டுல ஒரு பெரிய படத்தையும் ஒட்டி வச்சிருப்பாங்க. வெளியே போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டு போயிடுறது. தேவனை குறித்த அறிவு வந்தும், தேவன் யார் என்பதை அறிந்தும், மகத்துவமுள்ள தேவனை அறிந்தும் விட வேண்டியதை என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. முடிஞ்சா சீசன்ல ஒரு மாலையும் தூக்கி போட்டுருவாங்க, ஒவ்வொரு சீசன்ல. அப்படி அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அந்திரேயா தேவனை கண்டு கொண்டதும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையில இயேசுவை பின்பற்றி நடக்க தொடங்குறவன். 6ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது அந்திரேயா குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்திருந்த அந்த சிறுவனை இயேசுவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவன், பிலிப்பை இயேசுவிடத்துல கொண்டு வந்தவன். இப்படி பல காரியங்களை செய்த ஒரு மனிதன் பிலிப்பு. யாருன்னா 2 பேர் தான் சொல்லியிருக்குங்க. பிலிப்பு யாருன்னா 1ஆவது அதிகாரம் 45 46 வசனத்துல சொல்லப்படுற நாத்தானுவேல இயேசுவினிடத்துல கொண்டு வந்த ஒரு மனுஷன். அப்படின்னா இந்த 5 குரூப் நான் சொன்னேன். முதலாவது அற்புதத்தை தேடி வந்த கூட்டம், 2வது பரிசேயர்கள், 3வது கிரேக்கர்கள், 4வது இயேசுவை காண விரும்பி வந்த கூட்டம், 5வது இங்க அவருடைய சீஷர்களை பார்க்கிறோம். சத்தியத்தை அறிந்ததும் அதற்கு செவி சாய்த்து தான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற கூட்டம். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்துகிற கூட்டம் இவர்கள். நம்ம இந்த கூட்டத்தில் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை வாரம் பிரசங்கத்தை கேட்கிறோம், எத்தனை வாரம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடமே தேஞ்சு போயிருக்கும். ஆனா நம்ம ஒரு ஆத்மாவுக்கு கூட ஆண்டவரை குறித்து அறிவிக்க இன்னும் பிரயாசம் எடுத்திருக்க மாட்டோம் சிலர்லாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த கால நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்க. நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? வேற அற்புதத்துக்காக வந்து சர்ச்சுக்கு போகலன்னா ஆண்டவர் தண்டிச்சிருவார். சிலருக்கெல்லாம் இப்படி ஒரு எண்ணம். சபைக்கு போகலன்னா இந்த வாரம் செய்யறதெல்லாம் கர்ஸா மாறிடும், சாபமா மாறிடும், நம்ம செய்யறதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். அதனால சர்ச்சுக்கு போயிடணும். அற்புதத்தை எதிர்பார்த்து வருகிற ஏதோ ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும், அல்லது இன்னைக்கு என்ன பண்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு வேடிக்கை பார்க்க கிரேக்கர்களை போல வருகிற கூட்டம், பரிசேய கூட்டம், எப்போதும் ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கிற கூட்டம். எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இயேசுவை காண வந்திருக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா, அல்லது இயேசுவை இந்த பிலிப்பு அந்திரேயாவை போல மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்துற அறிவிக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? அறிவிச்சா கேள்வி கேட்பாங்க. இல்ல நாத்தானுவேல் கேட்கிறாரு, நாசரேத்துல இருந்து ஏதாவது நன்மை வரக்கூடுமாயா, சொல்லியா எனக்கு, பிடிச்சு வச்சு கேட்கிறாரு பிலிப்ப. எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா, வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையோடு இழுத்துட்டு வந்துட்டாரு. அவர் தப்பிச்சுட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு சிலர்லாம் சொல்லவே மாட்டேங்கிறோம். நம்ம சொல்ல போயாச்சுன்னா என்ன பாஸ்டர் தொந்தரவு, அது மற்றவங்க 4 கேள்வி கேட்பாங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும். ஐயோ அதெல்லாம் எனக்கு ஆகாது. அப்படி யாராவது இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, கையோட பிடிச்சிட்டு கொண்டு வந்துடும் பிலிப்பை போல. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறவர்களாக இந்த மனிதர்கள் இருந்தார்கள். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற காலநேரத்தில் யோசித்து பார்ப்போம். அற்புதங்களை கேள்விப்பட்டு அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது அவரை காண வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு கூட அவரை பின்பற்றி வருகிற கூட்டமா இருக்கிறோமா? பிலிப்பு அந்திரேயாவை போல அவருக்கு யாரையாவது கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ற கூட்டத்தில் இருக்கிறோமா, அல்லது பரிசேயர்களை போலவும் கிரேக்கர்களை போலவும் நியாயம் பேசிட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நாம் ஏதாவது ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்களா தான் கண்டிப்பா இருப்போம். இந்த கூட்டத்திலிருந்து மிஸ் ஆக வாய்ப்பில்லை. ஒருவேளை எந்த கூட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலே
நம்முடைய உள்ளத்துல பேசுவாரானால் நம் மாறுதலுக்கு ஒப்பு கொடுப்போம். யாவரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல வார்த்தைகளை கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நமக்கு தந்திருக்கிறார். நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? எந்த கூட்டத்தை சார்ந்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில எதை நம்பி இந்த இடத்துல எதை தேடி வந்தோம்? ஹல்லேலூயா. கர்த்தரை காண வந்திருப்போமானால் நிச்சயமாய் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். ஒருவேளை இன்னும் இல்லைன்னா இந்த நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே, உம்மை பார்க்க ஆசையாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை பார்க்க ஆசையாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சையால் என்னுடைய உள்ளம் ஏங்குகிறது ஆண்டவரே என்று சொல்லும். வாய் திறந்து எல்லாரும் பிரேயர் பண்ணுவோம். எல்லாரும் ராமஹந்தானமா ஷிகதானா ரபாலாதானமா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையை நீர் விளங்க பண்ணினீர், உம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க உணர்றாங்களோ இப்பொழுது அந்த கூட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தாரும். இயேசுவை காண்கிற கூட்டத்தில் கொண்டு வாரும், இயேசுவை அறிவிக்கிற கூட்டத்தில் கொண்டு வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் விரும்பாத மற்ற கூட்டத்தோடு நாங்கள் ஐக்கியம் உள்ளவர்களாய் இராதபடி, நீர் விரும்பாத மற்ற நபர்களோடு நாங்கள் ஐக்கியத்தில் இராதபடி இந்த கால நேரத்தில் உம்முடைய வசனத்தினால் என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று கேட்போம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். எத்தனை நாள் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களோட கூட சேர்ந்து ஒரு கூட்டம் கூடி ஆலோசனை பண்றவங்களா இருந்து கிரேக்கர்களை போல மற்ற காரியத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த கிருபையின் நாட்களை பயன்படுத்தி இயேசுவுக்காக எதையாயிலும் செய்ய, இயேசுவுக்காக ஆண்டவரே பிலிப்பு அந்திரேயாவை போல அநேகரை ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாரும் கேட்பீங்களா? நம்ம எத்தனை நாள் இந்த பட்டணத்தில் இருக்க போறோம் தெரியல. நம்ம எத்தனை நாள் இந்த பட்டணத்தில் வாழ போறோம் தெரியல. ஆனால் இந்த நம்ம உலகத்தின் கடைசி நாட்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இருக்கிற நாள்ல தேவனுக்கு மகிமையான சாட்சியாக பிலிப்பை போல அந்திரேயாவை போல இயேசுவை காண வந்த கூட்டத்தை போல நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். ஹல்லேலூயா. ஏதோ வீட்டுக்கு சம்பாதிச்சோம், பிள்ளைக்கு படிக்க வச்சோம், வீட கட்டணும் இப்படின்னு இல்லாம நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் மாற்றமடைய கர்த்தர் இந்த கால நேரத்தில் கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் ஜெபம் பண்ண, கரங்களை உயர்த்தி, இயேசுவே எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா, இயேசுவே எனக்கு அந்த கிருபையை தாங்க என்று கேட்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய உன்னத கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் இந்த காலை ஆராதனையில ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. உன்னத பலனை ஊற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் என்ன நிலைமையிலிருந்து வந்தோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இயேசுவை அற்புதத்துக்காக உபயோகப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே மற்ற காரியத்தில் உம்மை தேடாமல் போவோமானால் இந்த கால நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை காண ஆசையோடு வருகிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் சமூகத்தை வாஞ்சிக்கிறவரான மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். இயேசுவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வருமானத்தில் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய, ஒரு சிலரையாயிலும் ஆதாயப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் வாஞ்சியோடு கேட்போம். அந்த அபிஷேகத்தை தாரும், ஆத்தும பாரத்தை தாரும் ஆண்டவரே, ஆத்தும தாகத்தை தாரும். என் வாழ்நாள் முடிவதற்குள்ளாக யாரையாயிலும் ஒரு சிலரை ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்துக்கு முற்றுமாக ஒப்பு கொடுத்தவளாக தாப்பனே, இந்த 5 வித கூட்டாத்தார்ல நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்? ஒரு அற்புதம் மட்டுமே என் ஜீவித்தில் வேண்டும் என்று நான் கடந்து வந்திருந்தால் வேதம் சொல்கிறது இந்த உலகத்தில் பரிதபிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்று. குறை கூறும் கூட்டத்தில் இருக்கிறோமா? இதற்கு அடுத்தாலும் குறையில அல்லது கிரேக்கரை போல் குற்றம் கண்டுபிடிக்கும் கூட்டத்திலே இருக்கிறோமா? வீண் விவாதம் பேசிக்கொண்டு நம்முடைய ரட்சிப்பை நாம் உதாசீனப்படுத்துவர்களாக இருக்கிறோமா? அல்லது வேசுவை மட்டும் கண்டால் மட்டும் போதும் என்று நினைத்து விட்டு கடன் செல்வர்களாக இருக்கிறோமா? அல்லது நாம் பெற்றுக்கொண்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை, இந்த சந்தோஷத்தை, இந்த விடுதலைக்குள்ளாக கழிகூர்ந்தவர்களாக நான் மட்டுமல்ல என் குடும்பத்திலும் என் உற்றார் உறவினரும் இன்னும் கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களும் அதை கண்டுகொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோமா? பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது
இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூட கொடுக்கப்பட்டும் தேவனை மட்டும் பிடித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தருடைய தனிப்பட்ட ஜீவிதத்துல மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் இம்மைக்கும் மட்டுமல்ல மறுமைக்கும் போதுமானவர். ஓ, மகிமையின் ராஜா அல்லவா, நான் அந்த கரத்தை பிடித்து ஜீவிய பாதையில நடத்தும் தேவன் அல்லவா, பரலோக வாழ்வு கொடுக்க